மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெரிய வெங்காயமும் வேர்க்கடலை வச்சு தான் ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பெரிய வெங்காயம் பெருசாக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 3 வரமிளகா, ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 ஸ்பூன் வேர்க்கடலை. பெரிய வெங்காயம் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே புளி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 1. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கக்கூடாது. நம்ம சாம்பார் பொரியலுக்கெல்லாம் வதக்கிற மாதிரி வெங்காயம் வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதங்கினா போதும். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ சூடு ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குட்டியாக கடாயை வச்சுட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான பெரிய வெங்காயம் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வேர்க்கடலை சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.